ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து ஆர்ஜே பாலாஜியோட மூவி சொர்க்கவாசல் படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோலை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங் எப்படி வருது அப்படின்னா, ஒரு சிறைத்துறை வந்து கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை வந்து போலீஸ் படையெடுப்பு எடுத்து ஸோ அந்த கலவரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிற ஒரு பக்கம் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிறையில் வந்து 2 வகையான வில்லர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹக்கி சாமு, இன்னொருத்தர் வந்து செல்வராகவன் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்க்கும்போது எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் இதில் வந்து நட்டி வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு. ஸோ இந்திய சிறைத்துறையில் வந்து ஒரு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்னன்னா, ஒரு சிறைத்துறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி உள்ளே வர்றாருங்கிறது ஒரு அந்த கதையோட மெயின் பாயிண்ட்டு. அது இல்லாமல் அவர்களோட காதலி வந்து என்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ நீங்கள் சொர்க்கவாசல்னால் வேறு மாதிரி தான் நம்ம படத்தை வந்து மீன் பண்ணேன். ஸோ மூக்குத்தி அம்மன், எல்கேஜி இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து அவர் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தை வந்து சொர்க்கவாசல் எப்படிங்கிறதுனா, அதாவது நரகத்தில் இருக்கிறவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு சாவி கிடைச்சா அவங்க வந்து அதை போகிறதுக்கு உண்டான வழிகளை வந்து கண்டுபிடிச்சு அது வெற்றி அடைஞ்சே தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து கருணாஸ் வந்து ஒரு உயர் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாரு. அது வந்து ஆர்ஜே பாலாஜி காப்பாற்றிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். அது எப்படின்னா, அவங்க கேட்டால் மாட்டிக்காத உன்னை சாவடிச்சிருவாங்கடா அப்படின்னு வந்து ஒரு போர்ஸாக வந்து அந்த கேரக்டர் வந்து சூப்பராக அற்புதமாக நடித்து கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போகும் இடம் வெகும் தூரம் இல்லை விமல் படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் வந்து கருணாஸ் நடிச்சார். ஸோ கருணாஸுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் அழுத்தமான ரோல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த ஒரு கத்துவார். இந்த அந்த வலியோட ஒரு உணர்வோடு கத்துவார். ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செல்வராகவன், நட்டி, ஹக்கி சாம், சானியா ஐயப்பன், ஸோ அதுக்கப்புறம் பாலாஜி உள்ளிட்டோர் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து டைரக்டர் வந்து சித்தார்த் விஸ்வநாதன், மியூசிக் டைரக்டர் வந்து சேவியர், சினிமாகிராஃபி வந்து ஆண்டர்சன், எடிட்டர் வந்து செல்வா, தமிழ் பிரபா இவங்களாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை வந்து ஏற்றி நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி வந்து அடுத்த லெவலில் போயிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பரமாக இருக்குது. வர 29ஆம் தேதி இந்த படம் அனைத்து திரையரங்குகளில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.